ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 600 ஆண்டுகளாக மர்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம். உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானிகளாலும் ரகசிய குறியீடுகளை உடைக்கும் நிபுணர்களாலும் இன்றைய ஏஐயினாலும் கூட படிக்க முடியாத ஒரு புஸ்தகம் தான் அது. அந்த புஸ்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் புரியாத எழுத்துக்கள், உலகில் இல்லாதது போல தோன்றும் தாவரங்கள், வினோதமான ஓவியங்கள், யாராலும் விளக்க முடியாத குறியீடுகள். இது ஒரு மருத்துவ புத்தகமா, அல்லது மந்திர நூலா, அல்லது மறைக்கப்பட்ட ரகசிய அறிவின் களஞ்சியமா, அல்லது மனித குலம் இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு மர்மமா? இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலேயே மர்மமான, பல நூற்றாண்டுகளாக குழப்பத்தில் ஆழ்த்திய தி வாய்னிக் மேனுஸ்கிரிப்ட் என்ற அந்த மர்ம புத்தகத்தின் உண்மையை தான் தேட போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வர பாருங்கள். கடைசியில் நீங்கள் கேட்க போகும் தகவல் இன்னும் புத்தகத்தை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றிவிட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த புத்தகத்தின் பெயர் த வாய்னிக் மேனுஸ்கிரிப்ட். இந்த புத்தகத்தின் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது, இதை எழுதியது யார், இது உண்மையான அறிவியல் புத்தகமா, மந்திர புத்தகமா, அல்லது வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்புடையதா? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை யாரிடமும் உறுதியான பதில் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகில் இருக்கும் எந்த மொழியையும் மொழிபெயர்க்கும் நவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இந்த புத்தகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் பலர் இதை உலகின் மிக பெரிய தீர்க்கப்படாத மர்மம் என்றே அழைக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் வரலாறு, இதில் இருக்கும் விசித்திரமான படங்கள், இதை பற்றி உலகம் முழுவதும் கூறப்படும் கோட்பாடுகள், இறுதியாக இது உண்மையில் என்னவாக இருக்கலாம் என்ற கேள்வி வரை அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் இதை பார்த்தவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள்: இது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை. இதில் சுமார் 240 பக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா பக்கங்களும் முழுமையாக இல்லை. சில பக்கங்கள் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டன. இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் விசித்திரமான எழுத்துக்கள், யாரும் பார்த்திராத செடிகளின் படங்கள், வித்தியாசமான நட்சத்திர வரைபடங்கள், வானியல் குறியீடுகள், மர்மமான பெண்களின் ஓவியங்கள், புரியாத சின்னங்கள் என நிறைந்திருக்கின்றன. அதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தில் வரையப்பட்ட பல செடிகள் உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எந்த தாவரத்திலும் முழுமையாக பொருந்தவில்லை. சில பகுதிகள் ஒரு உண்மையான செடியைப் போல இருக்கும், ஆனால் மற்ற பகுதிகள் வேறு ஒரு செடியைப் போல இருக்கும். இதனால் இது கற்பனையில் உருவாக்கப்பட்டதா, அல்லது இப்போது அழிந்து போன தாவரங்களா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக இதில் இருக்கும் எழுத்துக்களை பாருங்களேன். முதலில் பார்த்தால் ஒரு மொழியை போலதான் தெரியும். ஆனால் உலகில் இருக்கும் எந்த மொழியுடனும் அது ஒத்துப்போகவில்லை. லத்தீன் இல்லை, கிரேக்கம் இல்லை, அரபி இல்லை, சமஸ்கிருதம் இல்லை, சீனம் இல்லை, இவ்வளவு ஏன் உலகின் மிக சக்தி வாய்ந்த கணினிகளும் செயற்கை நுண்ணறிவும் இந்த எழுத்துக்களை ஆய்வு செய்தும் இது எந்த மொழி என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. இன்று உறுதியாக சொல்ல முடியாத இந்த மொழி, அதனால்தான் இந்த புத்தகத்தை பற்றி பலர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்: இதை எழுதியவர் மனிதரா, அல்லது மனிதர்களுக்கே தெரியாத ஒரு ரகசிய அறிவை இதில் மறைத்து வைத்தாரா? இந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் பல நூற்றாண்டுகளாக ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகம் உலகத்தின் பார்வைக்கு எப்படி வந்தது? இதை முதலில் கண்டுபிடித்தது யார்? இந்த மர்ம புத்தகம் உலகம் முழுவதும் பிரபலமானது 1912ஆம் ஆண்டில் தான். அந்த ஆண்டில் வில்ஃபர்ட் வாய்னிக்ஸ் என்ற ஒரு பழைய புத்தக சேகரிப்பாளர் இத்தாலியில் இருந்த ஒரு பழமையான கல்லூரி நூலகத்திற்கு சென்றார். அங்கு பல நூற்றாண்டுகளாக யாரும் கவனிக்காமல் கிடந்த சில பழைய கையெழுத்து பிரதிகளை வாங்கினார். அவற்றில் ஒரு புத்தகம் மட்டும் அவருடைய கவனத்தை முழுவதுமாக ஈர்த்தது. அதை திறந்து பார்த்ததும் அவர் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் அந்த புத்தகத்தில் இருந்த எழுத்துக்கள் அவர் இதுவரை பார்த்த எந்த மொழியையும் போல இல்லை. அதோடு அதில் இருந்த படங்களும் சாதாரணமாக இல்லை. விசித்திரமான செடிகள், வானியல் வரைபடங்கள், நட்சத்திர அமைப்புகள், நீரில் குளித்து கொண்டிருக்கும் பெண்களின் ஓவியங்கள் மற்றும் புரியாத குறியீடுகள். இந்த புத்தகம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்று அவருக்கே புரியவில்லை. அந்த நாளிலிருந்து இந்த புத்தகத்திற்கு அவர் பெயரை வைக்கப்பட்டது. அதுதான் இன்று உலகம் முழுவதும் த வாய்னிக் மேனுஸ்கிரிப்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதோட கதை இங்குதான் இன்னும் சுவாரஸ்யமாகிறது.
பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்தின் வயதை விஞ்ஞானிகள் கார்பன் டேட்டிங் முறையில் பரிசோதித்தார்கள். அதில் கிடைத்த முடிவு உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த புத்தகம் சுமார் 1404 முதல் 1438 ஆண்டுக்குள் இடையில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்தது. அதாவது இது கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. இவ்வளவு பழமையான ஒரு புத்தகம் என்றால் இதன் மொழியை ஏன் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை? அந்த காலத்தில் இருந்த எந்த மொழியுடனும் இது ஏன் பொருந்தவில்லை? அல்லது இந்த புத்தகத்தை எழுதியவர் தன்னுடைய ரகசியங்களை யாரும் படிக்க முடியாத புதிய ஒரு மொழியை உருவாக்கினாரா? இதுதான் உலகம் முழுவதும் இன்று வரை விவாதிக்கப்படும் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கும் படங்களை பார்த்தால்தான் இந்த மர்மம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறது. ஏனென்றால் அந்த படங்களில் சில மனிதர்களின் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு விசித்திரமாக இருக்கின்றன. இப்போது இந்த புத்தகத்தின் உள்ளே இருக்கும் படங்களை பற்றி பார்ப்போம். ஏனென்றால் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமே அந்த படங்கள் தான். முதலில் இதில் இருக்கும் தாவரங்களின் படங்களை எடுத்துக்கொள்வோம். சாதாரணமாக ஒரு மருத்துவ புத்தகத்தில் அல்லது மூலிகை புத்தகத்தில் இருக்கும் செடிகளை பார்த்தால் அது என்ன செடி என்று நம்மால் அடையாளம் காண முடியும். ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கும் பெரும்பாலான தாவரங்கள் அப்படி இல்லை. ஒரு செடியின் வேறு மாதிரி இருக்கும், அதன் தண்டு வேறு ஒரு செடியைப் போல இருக்கும், இலைகள் இன்னொரு வகை, பூக்கள் முற்றிலும் வேறு மாதிரி. அதாவது பல தாவரங்களை ஒன்றாக சேர்த்து உருவாக்கியது போல தெரிகிறது. இதனால் தான் சில ஆய்வாளர்கள் இது பூமியில் இல்லாத தாவரங்களின் பதிவு இருக்கலாம் என்று கூட கூறுகின்றனர். ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. அடுத்து இந்த புத்தகத்தில் மிகவும் அதிகமாக பேசப்படும் ஓவியங்கள் அவை மர்மமான பெண்களின் படங்கள். அந்த பெண்கள் பலரும் ஆடை இல்லாமல் வரையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது கவர்ச்சிக்காக அல்ல. அவர்கள் வட்ட வடிவ தொட்டிகள், குழாய்கள், நீர்நிலைகள் போன்ற அமைப்புகளுக்குள் இருப்பது போல வரையப்பட்டுள்ளன. சில இடங்களில் அந்த குழாய்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது போலவும் தெரிகிறது. இதை பார்த்த சிலர் இது மனித உடலின் உறுப்புகளை குறிக்கும் மருத்துவ வரைபடமா என்று கூறுகிறார்கள். மற்ற சிலர் இல்லை, இது பெண்களின் உடல்நலம், கர்ப்பம், பிரசவம் போன்றவற்றை விளக்கும் ஒரு பழமையான மருத்துவ நூலாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இதற்கும் உறுதியான ஆதாரம் இல்லை. இன்னும் ஆச்சரியமான விஷயம், இந்த புத்தகத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ராசி சக்கரங்கள் போன்ற வானியல் ஓவியங்களும் இருக்கின்றன. அதை பார்த்த பிறகு ஆய்வாளர்கள் மீண்டும் குழப்பமடைந்தனர். இது மருத்துவ புத்தகமா, இல்லை வானியல் புத்தகமா, அல்லது இரண்டையும் ஒன்றாக இணைத்த இரகசிய அறிவியல் நூலா என்ற கேள்விகள் எழ ஆரம்பித்தன. இதற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் பல்வேறு கோட்பாடுகள் உருவாக ஆரம்பித்தன. அந்த கோட்பாடுகளில் சில இன்று வரை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி கொண்டே இருக்கின்றன. இப்போது இந்த புத்தகத்தை பற்றி உலகம் முழுவதும் சொல்லப்படும் முக்கியமான கோட்பாடுகளை பார்க்கலாம். இந்த புத்தகத்தை யார் எழுதியது? இதன் உண்மையான நோக்கம் என்ன? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் இன்று வரை உறுதியான பதில் கிடைக்கவில்லை. அதனால்தான் பல்வேறு கருத்துக்கள் உருவாகின. முதல் கோட்பாடு, இது ஒரு இரகசிய மருத்துவ நூல். இந்த காலத்தில் மருத்துவ அறிவு மிகவும் மதிப்பு மிக்கதாக இருந்தது. எல்லோருக்கும் அதை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ஒரு மருத்துவர் அல்லது விஞ்ஞானி தன்னுடைய அறிவை வேறு யாரும் திருட முடியாதபடி அவருக்கே தெரிந்த ஒரு இரகசிய எழுத்து முறையில் எழுதி வைத்திருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த கருத்துக்கு ஆதரவாகவே அந்த மூலிகை ஓவியங்களும் பெண்களின் உடலமைப்பு போன்ற படங்களும் காட்டப்படுகின்றன. ஆனால் இரண்டாவது கோட்பாடு இன்னும் வித்தியாசமானது. இது ஒரு மந்திர புத்தகம். அந்த காலத்தில் ஐரோப்பாவில் ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் அதாவது அல்கெமி, மர்ம அறிவியல் போன்றவற்றில் பலர் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் இந்த புத்தகம் இரகசிய மந்திரங்கள், விசித்திரமான சடங்குகள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை மறைத்து வைத்திருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். இதை கேட்டவுடன் பலருக்கும் ஒரு கேள்வி வரும். அப்படி இருந்தால் இதை படிக்க யாராவது செய்திருக்க வேண்டாமா? அதுதான் ஆச்சரியம். 600 ஆண்டுகள் கடந்தும் இதை முழுமையாக வாசிக்க தெரிந்த ஒரே ஒரு மனிதரை கூட உலகம் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இதற்கு பிறகு வந்த மூன்றாவது கோட்பாடு தான் உலகையே 2 அணிகளாக பிரித்தது. சிலர் உறுதியாக சொல்கிறார்கள், இந்த புத்தகம் முழுவதும் ஒரு ஏமாற்று வேலை. அதாவது புரியாத எழுத்துக்களை எழுதிவிட்டு விசித்திரமான படங்களை வரைந்து மக்களை ஏமாற்றுவதற்காகவே யாரோ இதை உருவாக்கியிருக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மையாக இருந்தால் ஏன் 600 ஆண்டுகளாக உலகின் தலைசிறந்த மொழியில் நிபுணர்கள், கணிதவியலாளர்கள், குறியீட்டு நிபுணர்கள், கணினி விஞ்ஞானிகள் எல்லோரும் இதை இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த கேள்விக்கான பதில் இன்னும் யாரிடமும் இல்லை. அதனால்தான் இந்த மர்மம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இந்த மர்ம புத்தகத்தை புரிந்து கொள்ள உலகின் மிகப்பெரிய அறிவாளிகள் கூட முயற்சி செய்திருக்கிறார்கள். சாதாரண ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலங்களில் எதிரி நாடுகளின் இரகசிய குறியீடுகளை உடைத்த புகழ்பெற்ற கிரிப்டோகிராஃபர் கூட இந்த புத்தகத்தை ஆய்வு செய்தார்கள். எதிரி நாட்டின் இரகசிய குறியீட்டை உடைக்க முடிந்த நம்மால் இந்த புத்தகத்தையும் உடைக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் அவர்கள் வேலை தொடங்கினார்கள்.
பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஒவ்வொரு எழுத்தையும் கணக்கிட்டார்கள். எந்த எழுத்து எத்தனை முறை வருகிறது, எந்த வார்த்தைக்கு பிறகு எந்த வார்த்தை வருகிறது, ஒரு மொழியில் இருப்பது போல இலக்கண அமைப்பு இருக்கிறதா, எல்லாவற்றையும் ஆராய்ந்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்களே ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார்கள். இந்த புத்தகம் நாங்கள் இதுவரை பார்த்த எந்த குறியீட்டையும் போல இல்லை. அதற்கு பிறகு கணினி யுகம் வந்தது. மனிதர்களால் முடியவில்லை என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல் கண்டுபிடிக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் நினைத்தார்கள். உலகின் சக்தி வாய்ந்த கணினிகளும் பல ஏஐ மாடல்களிலும் இந்த எழுத்துக்களை ஆய்வு செய்தார்கள். ஆச்சரியமாக அந்த ஆய்வுகள் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக காட்டின. இந்த புத்தகத்தில் இருக்கும் எழுத்துக்கள் வெறும் அர்த்தமில்லாத கிறுக்குகள் போல இல்லை. அதில் ஒழுங்கு இருக்கிறது. ஒரே மாதிரியான வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன. ஒரு உண்மையான மொழியில் இருப்பது போல புள்ளி விவர அமைப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அது எந்த மொழி? அதை உருவாக்கியது யார்? அந்த அர்த்தம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்று வரை யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால்தான் சில ஆய்வாளர்கள் ஒரு அதிர்ச்சியான கருத்தை கூற ஆரம்பித்தார்கள். இது மனிதர்கள் மறந்து போன ஒரு பண்டைய நாகரிகத்தின் மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரே ஒருவரால் உருவாக்கப்பட்ட இரகசிய மொழியாக. இந்த 2 கேள்விகளும் இன்று வரை விடையில்லாமல் இருக்கின்றன. ஆனால் இதைவிட இன்னும் வியப்பூட்டும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்போது நாம் பார்க்க போகும் கோட்பாடு இந்த புத்தகத்தை சுற்றியுள்ள எல்லா மர்மங்களிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று. சிலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த புத்தகத்தை மனிதர்கள் எழுதவில்லை. முதல் முறையாக இதை கேட்டால் சிரிப்பாக தோன்றலாம். ஆனால் இதற்கு காரணம் இல்லாமல் யாரும் இப்படி சொல்லவில்லை. இந்த புத்தகத்தில் இருக்கும் சில விண்வெளி வரைபடங்கள், விசித்திரமான தாவரங்கள், புரியாத குறியீடுகள், மனிதர்களைப் போல இருந்தும் வித்தியாசமான வரைப்பட்ட உருவங்கள், இவை எல்லாம் சேர்ந்து பலருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தின. இது வேற்றுக்கிரக வாசிகளிடமிருந்து வந்த அறிவா, அல்லது அவர்களுடன் தொடர்பு கொள்ள உருவாக்கப்பட்ட இரகசிய நிலா என்ற கேள்விகள் உலகம் முழுவதும் பரவின. ஆனால் இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. இதுவரை எந்த ஆய்வும் இந்த கருத்தை உண்மை என்று நிரூபிக்கவில்லை. அதனால் இதை ஒரு சுவாரஸ்யமான கோட்பாடாக மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் இந்த புத்தகத்தை பற்றிய உண்மையான ஆச்சரியம் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறது. 600 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்கள், நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழகங்கள், உலக புகழ்பெற்ற மொழியியல் நிபுணர்கள், இரகசிய குறியீடுகளை உடைக்கும் வல்லுநர்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆய்வு செய்தும் இந்த புத்தகத்தின் ஒரு முழு வாக்கியத்தை கூட உறுதியாக மொழிபெயர்க்க முடியவில்லை. இதுதான் இந்த புத்தகத்தின் உலகின் மிக பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக மாற்றுகிறது. ஒருவேளை இந்த புத்தகத்தின் அர்த்தத்தை நாளை கண்டுபிடிக்கலாம், அல்லது இன்னும் 500 ஆண்டுகள் கடந்தாலும் இதன் ரகசியம் யாருக்கும் தெரியாமலும் இருக்கலாம். அதுதான் வரலாற்றின் அழகு. எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் கிடைத்துவிட்டால் மர்மம் என்ற ஒன்றே இருக்காது. அதனால்தான் த வாய்னெக்ஸ் மேனுஸ்கிரிப்ட் இன்று வரை உலகம் முழுவதும் மக்களை வியக்க வைத்து கொண்டே இருக்கிறது. இதோட நான் உங்களை விட்டு கிளம்புறேன். இனி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.